Ayat, Assalamualaikum. Assalamualaikum. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Sound கேக்குதா? Waalaikumsalam. ஓகே. Oh, உங்களோட ஹோம்ஒர்க்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்கிரீன் வந்துக்குதா? oh. என்னோட ஒரு فأثرن به نقعا ரெண்டாவது. وأخرجت الأرض أثقالها மூணாவது. أو أمر بالتقوى நாலாவது. أليس الله بأحكم الحاكمين கொஞ்சம் ஸ்பீடா சின்ன விஷயம் நடக்குது இல்லையா? சரி ஸ்லோவா தான் வருது. திருப்பி போதும். أليس الله بأحكم الحاكمين. أليس الله بأحكم ம் الحاكمين இந்த இடம் பிழை. அப்படி ஓதுன நேரத்துல இந்த இடத்துல பிழை வருது. بأحكم بأحكم. بأحكم ம் أليس الله بأحكم الحاكمين ம் ஐந்தாவது. ألم يجدك يتيما فآوى சரி போதுங்க. ألم يجدك يتيما فآوى சரி போதுங்க. فآوى ألم يجدك يتيما فآوى. ألم يجدك يتيما فآوى فآوى இல்ல فآوى ரெண்டு முறை எவ்வளவு வரணும்? فآوى فآوى. திருப்பி போது பாப்போம். ألم يجدك يتيما فآوى ஓகே குட். ஆறாவது. يحسب أن لن يقدر عليه أحد திருப்பி போதுங்க. أيحسب أن لن يقدر عليه أحد குட். பிஸ்மில்லா. எவ்வளவு பாப்போம். أيحسب أن لم يره أحد சரியா பார்க்கணும். பார்க்குற ஸ்பீக் போதா, சரியா பார்க்கபடி இல்லை, கண்ணால சரியா பார்க்கணும். அப்பதான் வாய் சரியா வரணும். ஒர்க் பண்ணும். அதுக்கு ஃபங்க்ஷன் ஆகுது. பின் துண்டு பேல சரியா வரணுமா? ட்ரை பண்ணுங்க. أيح أيحسب أن لم يره أحد அப்ப ஹாத்து மேல மத்திர அடையாளம் ஒட்டிக்குதே. يره أحد பாத்தீங்களா ஏன் கண்ணுக்கு விளங்குது இல்லையா? கஷ்டமாயிதோ? கண்ணால ரீட் பண்ற நேரம் அயாத் அதெல்லாம் மிக கவனம், ரொம்ப முக்கியம். கண்ணால தான் ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க. கண்ணால أوه பாக்குற நேரம் மைண்ட்ல அதெல்லாம் வந்து சேவ் ஆயிடணுமா? இது இப்படி வந்து இது இப்படி போகணும் இப்படி போகணும் எல்லாம் வந்துடணும். சரி திருப்பி முறுக்கா வருங்க. ஏட சவுண்ட் கொஞ்சம் போதாமிக்கு அதை எடுத்து வரும். أيحسب أن لم يره أحد அந்த அந்த வரல. அல்லம் யரஹு அஹது. நீங்க பயந்து ஓதுற மாதிரி ஓதுறீங்க. அப்படியா இல்ல. அடுத்த லெட்டர் என்னங்கிற பயம் உங்கள்ட்ட இருக்குது. அப்படிக்கப்படாது. அடுத்த லெட்டர் என்னன்ற பயம் ஏன் அடுத்த லெட்டர் நீங்க சரியா டைம் பாத்துருமா இல்லையா, மிஸ் ஆயிடுமான்னு சொல்லி பயப்படுறீங்க. பயப்படுறதால நடக்குது, ஸ்ட்ரக் ஆகுறீங்க. என்ன பயம்? ஐயா அடுத்த எழுத்து போய் இல்லையா? அடுத்த எழுத்து விளங்காது அப்படியா?
டக்குனு அப்படி. இல்ல. அப்ப அந்த தைரியம் மீக்கணும். அடுத்த லெட்டர் இதான். அப்ப நாங்க பயப்படுத்தல. நான் ராகம் எடுக்கணும், டோன் எடுக்கணும், என்னோட சொந்த ஸ்டைல்ல ஓதணும். أيحسب أن لم يره أحد. أيحسب أن لم يره أحد. இப்ப ஹூவை நீட்டிங்க தானே. ஹூவை நீட்டினா அடுத்தது ஏட சவுண்ட் ஃபோக்கஸ் பண்ணி வரணுமா? Okay. ஏட சவுண்ட் வரணும். أيحسب أن لم يره أحد. أيحسب أن لم يره أحد. மாஷா அல்லாஹ். இப்பதான் வருது. அது முக்கியம். ரெண்டாவது ரெண்டாவது அந்த மிஸ்டேக் வரும்போது போகும். إن إلينا إيابهم. يهم. திருப்பி போதுங்க. அந்த இடையே ஹும் ஹம் ஹும் அப்படி வரக்கூடாது. திருப்பி இன்னும் இருக்கா. إن إلينا إيابهم. மூணாவது والآخرة خير وأبقى. கொஞ்சம் ஸ்பீட் ஆகணும். அயாத் அப்பதான் எடுத்துல ஓதிடும். அதுக்கு 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 கண்ணால பாக்குறத கொஞ்சம் ஸ்பீட் ஆக்குங்க. வாயும் அதுக்கேத்த வகையில கொஞ்சம் ஸ்பீட் ஆகணுமா? பிராக்டிஸ் பண்ணப்படுதா வீட்டுல? ஓகே. والآخرة خير وأبقى. والآخرة خير وأبقى. ஓகே. நாலாவது உங்களோட சவுண்ட் பேதிட்டு சவுண்ட் பேதிட்டு أن جاءه الأعمى. أعمى. ஐன கலக்க இயலுமா? அயாத் أعمى. பாத்தீங்களா? பாத்தீங்களா? மறக்குதுன்னா ஞாபகம் வருது இல்ல டைமுக்கு. ஒன் த ஸ்பாட்ல ஒர்க் பண்ணது இல்ல. أن جاءه الأعمى. أن جاءه الأعمى. ஐந்தாவது أما استغنى. சவுண்ட் ஸ்டார்டிங்ல ஸ்ட்ரக் ஆயிட்டு திருப்பி வருங்க. أما استغنى. أما من استغنى. சவுண்ட் ஃபுல்லா வருது இல்ல. أما من استغنى. உங்களோட சவுண்ட்ல ஏதோ சின்ன ஸ்ட்ரகிள் உண்டு. ரெக்கார்டை கேட்டு சரியா புடிச்சுக்கணும். என்ன ப்ராப்ளம் பார்த்துக்கணுமா? ஓகே. ஃபர்ஸ்ட் மேன்ல ப்ராப்ளம், ஃபோர்த் மேன்லயும் ப்ராப்ளம் விளங்கின வகையில. அடுத்தது ஓகே, பிரச்சனை இல்லை. ஓகே, இது வந்து பாப்போம். فإن الجنة هي வா. வா அப்படியா? ஹியல் வா. அப்போ என்ன எழுத்து? பாத்தீங்களா? தெரியாத எழுத்து அப்படி விட்டுட்டு போனா சரியா? அப்படியா? ஹியல் அல்வா. ஹியல் அல்வா. அல்வாவா? இந்த மாதிரி எழுத்து குரல்ல கண்டு இல்லையா? பாத்தீங்களா? அப்படியா? பாத்துக்கிறேன். அப்ப ஐடியா சொல்லுங்க. இதுக்குள்ள மொத்தம் எத்தனை எழுத்து இருக்குது? நான் வட்டம் போட்டி இதுக்குள்ள 3. 3. வெரி குட். ஃபர்ஸ்ட் ஆன்சர் இஸ் கரெக்ட். ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன வந்துக்கு? அலிஃப். அலிஃப். அலிஃபுக்கு என்ன அடையாளம் இருக்குது? சுகுன். சுக்கூன். செகண்ட் அதுக்கு ஒரு ஃபத்தத்தைன். ஃபத்தத்துன். அதுக்கு போற ஈக்கிற லெட்டர் என்ன? பதாத்துனா லெட்டர்.
அலிஃபு போறோம். இல்ல அப்ப லாம் லாம். லாமுக்கு ஃபத்ததுன் ஃபத்ஹத்துன். அது போறோம் திருவலா திரும்ப லாம். அது போறோம் ஓ அதுக்கு என்ன சுகுன் அடையாளம்? சுக்கூன். அப்படியா லாமுக்கு? ஓ ஆ. இப்ப நான் பெரிய வேலை ஒன்று தர போறேன். ரிசர்ச் பண்ணிட்டு வரணும். வீட்டுல போய் ஃபுல்லா தேட போறீங்க. இது நான் சொல்லி தருவேன். ஆனா நீங்க தேடணும். இதுல இருக்கிற விஷயத்த. இது இப்ப இல்ல. நான் வட்டம் போட்டிக்கு இந்த சரி பாக்ஸுக்குள்ள மொத்தம் 4 லெட்டர் இருக்கு. எத்தனை லெட்டர் இருக்கு? 4 4 லெட்டர் இருக்கு. சரியா? குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல இந்த மாதிரியான அடையாளத்தோட இந்த மாதிரியான எழுத்துக்கள் வாரது மிக மிக கூடுதலாகி. இங்க வாங்க. மே இங்க வாங்க. சரியா? 4 இடத்துல சரி 4 லெட்டர்ஸ் வாரது கூடுதலாகி. சரியா? சரி நான் இதுக்காக வேண்டி தனியா ஸ்லைடு ஒன்று செஞ்சுக்கிறேன். நான் விளங்கப்படுத்தல இன்னைக்கு. இது ஒரு புதிய சப்ஜெக்ட். இது வரைக்கும் நான் தான் சப்ஜெக்ட் ஃபுல்லாக அவர் கிளாஸ்ல விளங்கப்படுத்துறேன். அப்படித்தானே? ஒவ்வொரு கிளாஸ்லயும் போன முறையும் போன கிளாஸ்ல கடைசியா ஒரு புதிய சாப்டர் விளங்கப்படுத்தினேன். என்னன்னு சொல்லுங்க பாப்போம். ஓதுறதுக்கு முக்கியமா தேவையான விஷயம் உண்டு. என்ன விஷயம் போன கிளாஸ்ல விளங்க? ஷத்துக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் ஓகே, வெரி சுகுனும் குட், வெரி குட். எதை விட ஷத்துக்கு பவர் எதை விட? சுகுனை வெரி குட். சுகுன் சுக்கூனை விட. அது எப்படி குர்ஆன்ல கண்டுபிடிக்கிறது? எப்படி சுக்கூனை தொடர்ந்து சத்து வந்துச்சு என்றால் ஃப்ளோல சுக்கூனை ஃபாலோ பண்ணி சத்து கொண்டு வர இடத்துல நாங்க சுக்கூனை நாங்க மினிமைஸ் பண்ணி அதுல உச்சரிப்பை நாங்க கொஞ்சம் குறைச்சிட்டு சத்துக்கு தான் ஃபுல் பவரையும் கொடுத்து உச்சரிப்போம். ஓகே. ஓ அப்ப அது இன்றைய கிளாஸ்லயும் அது ஒர்க் பண்ணி விளங்கினா? எந்த இடம் சொல்லுங்க ஓ பாப்போம். இன்றைய கிளாஸ்ல எந்த இடத்துல? ஃபர்ஸ்ட் ஒன்ல வெரி குட். ஃபர்ஸ்ட் ஒன் அல்லம். எல்லாம் அல்லம். ஓகே. ஒரு அடுத்த சப்ஜெக்ட்லயும் அந்த பாடம் வருது. இந்த பாடத்துக்குள்ளேயும் அது ஈக்குது. அதை விடவும் கொஞ்சம் டஃப்பான ஒரு இடம். நான் இந்த ஸ்லைடு உங்களுக்கு ஒர்க்ல வராது. ஹோம்ஒர்க் வராதா? நான் இந்த ஸ்லைட்ல சரி ஹோம்ஒர்க் தர மாட்டேன். அந்த ஹோம்ஒர்க் என்னது? இந்த விஷயம் ஒரு லாஸ்ட் பெரிய ஹோம்ஒர்க் உண்டு. இது நான் உங்களுக்கு திருப்பியும் சொல்றேன். உங்களுக்கு விளங்கப்படுத்தல. இதுக்கான விஷயம் எங்க ஸ்லைட்ல ஈக்குது. நான் பின்னால சப்ஜெக்டை பார்க்க வைக்கிறோம். நீங்க தேடி பாருங்க. உங்களால கண்டுபிடிக்க முடியுதா? என்னென்ன எழுத்துக்கள் ஈக்குது? ஆனா நான் ஒரு ஐடியா சந்திக்கிறேன். இதுக்குள்ள 4 எழுத்து ஈக்குன்னு சொல்லிக்கிறேன். அதுல ஃபர்ஸ்ட் எழுத்து ஓ அலிஃப். இந்த ஐ ஃபர்ஸ்ட் எழுத்து. அந்த அலிஃபுக்கு எந்த ஒரு அடையாளமும் வராது. நீங்க இப்படி கேட்பீங்களே ஒரு கேள்வி. இப்ப நான் இதுக்குள்ள 4 எழுத்து ஈக்குன்னு சொன்னா 4 எழுத்து ஈக்குது. ஆனா 3 தானே அடையாளம் ஈக்குது. அப்படித்தானே? ஓ அப்படித்தானே? அப்படின்னா நான் ஒரு இன்னொரு ஐடியா தரேன். இந்த அலிஃபுக்கு எந்த ஒரு அடையாளமும் இல்லை. ஓகே அப்போ இதுக்குள்ள மட்டும் நான் 3 எழுத்துக்களும் 3 அடையாளங்களும் வரப்போகுது. இந்த அலிஃபை விட்டுட்டு. சரி. இப்ப சரி சரி இதுக்குள்ள என்ன தேய்க்குன்னு சொல்லி கொஞ்சம் தேடி பார்த்து ரெடி ஆகிட்டு வரணும். அடுத்தது கட்டாயம் ஹோம்ஒர்க் அனுப்பணும். ஹோம்ஒர்க் கொஞ்சம் கொஞ்சம் டிலே ஆகுது. கொஞ்சம் நேரத்துல வரணுமா? அப்ப எனக்கு அதை ஸ்லைடு சரியா செஞ்சு கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். இதான் ஹோம்ஒர்க் பெரும்பாலும் இதுதான் வரும். போக போக ஹோம்ஒர்க் ஸ்டைல் மாறும். அதாவது நாங்க வசனங்கள் கூடுதலா பிராக்டிஸ் பண்ற நேரம் அதுல இருந்து நீங்க கிளாஸ்ல வந்து கஷ்டமாகின, ஸ்ட்ரகிள் ஆகின, கன்ஃபியூஸ் ஆகின வேர்சஸ் மட்டும்தான் வரும். எல்லாம் வராது. ஸ்டார்டிங் எல்லாம் வரும். போக போக எல்லாம் வராதா? சரி சுட்டி இப்ப எனக்கு சொல்லல. இதான் ஹோம்ஒர்க்னு கேட்டா இன்றைக்கு கிளாஸ்ல நீங்க டிஸ்கஸ் பண்ணதுக்குள்ள வரும். அவ்வளவுதான். சரி ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும்.